பிக் பாஸ் மூலமா பாப்புலரான கப்பிள்ஸ் ஆன அமீர் அண்ட் பாவனியோட வெட்டிங் நேத்து செம்ம கிராண்டா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மத்தியில நடந்து முடிஞ்சிருக்கு. மேலும் இந்த திருமணத்துல பல பேர் கலந்துக்கிட்டாங்க. பட் எல்லாரும் எதிர்பார்த்த அமீரோட ஃபேமிலில இருந்து யாருமே கலந்துக்கல. அதாவது பிக் பாஸ் சீசன் 6க்கு அப்புறமா ஐஷுவோட ஃபேமிலிக்கும் அமீருக்கும் நிறைய வாக்குவாதங்கள் இருக்கு அப்படின்னும், ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க விஷயங்கள் பேசப்பட்டு வந்துச்சு. மேலும் அமீர் பிக் பாஸ்க்கு ஐஷுவை அனுப்ப வேண்டாம்னு சொல்லி அதை கேட்காம தான் வீட்டுல இருந்து அனுப்பியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஐசு நிக்சன் ப்ராப்ளம் வந்தப்ப கூட ஒரு இடத்துல கூட அமீர் ஐசுக்கு ஆதரவா எதுவுமே பேசல அப்படிங்கறனால ஒட்டுமொத்த குடும்பமும் அமீர் கிட்ட பேசுறதே நிறுத்திட்டாங்க அப்படின்னும், இன்ஸ்டாகிராம்ல அமீரை அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அமீரை இதை பத்தி என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் யாரையும் விட்டுட்டு வரல, யாரையும் அன்ஃபாலோ பண்ணல, அது எல்லாமே அவங்க எடுத்த முடிவு தான். நான் இப்போ வரைக்கும் யாரையும் விட்டுட்டு வரணும்னு நினைக்க மாட்டேன். எனக்கு சின்னதாக யாராவது ஒரு உதவி பண்ணாலே அதை நான் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன். அப்படி இருக்கப்ப நான் எதுக்கு அவங்கள விட்டு வரப்போறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் கூட பேசியிருந்தாரு. அஷ்ரஃபோட ஃபேமிலி மட்டும்தான் அமீருக்கும் ஃபேமிலியாக இருந்தாங்க. அமீர் வளர்ந்து வர்றதுக்கு நிறைய ஹெல்ப்பும் கூட இருந்தே பண்ணிட்டு இருந்தாரு. இப்படி இருக்கப்ப திடீர்னு இவங்க பேசாமல் இருக்கிறது பலருக்கும் வருத்தமாக தான் இருக்கு. இந்த நிலையில் அமீரோட திருமணத்தில் அஷ்ரஃப் ஃபேமிலி இருந்து யாருமே கலந்துக்கல. மேலும் ஐஷுவோட அம்மா சிஸ்டர் அப்படின்னு 3 பேருமே ரீல்ஸ் பண்ணி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கீழே கூட நீங்க அமீரை மறந்துட்டீங்களா, எதுக்காக அமீர் கல்யாணத்துல கலந்துக்காம போயிட்டீங்க, இப்படி அமீரை பாதியிலே நீங்க விட்டுருக்க கூடாது அப்படின்னு பலருமே ஐஷுவோட ஃபேமிலியை ப்ளேம் பண்ற மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க. இன்னொரு பக்கம் அமீர் தனக்கு உதவி பண்ண குடும்பத்தையே மறந்துட்டாரு, இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி அமீரையும் சில பேர் திட்டிட்டு வந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுக்கு ரிப்ளை பண்ண ஐஷு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே நம்மளோட வேலையை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளை பற்றி வர தப்பான ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். நாங்களும் மனுஷங்க தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு கதையோட ஒரு பக்கத்தை மட்டும் வச்சுமே நீங்கள் கருத்து சொல்ல முடியாது. அதுக்கு 2 பக்கமும் இருக்குது. என்ன நடந்துச்சு அப்படின்றத எங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் எந்த ஒரு முடிவுக்கும் வராதிங்க. ஆனால் எல்லாருக்கும் பர்சனல் விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கான ரெஸ்பெக்டை நீங்கள் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒரு காலத்தில் எல்லாமே தங்கமாக தெரிவாங்க. ஆனால் அது எல்லா நேரமும் அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்க அப்படின்ற மாதிரி ஐஷு சொல்லியிருக்காங்க. ஐஷுவோட இந்த கமெண்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமா பலருமே ஐஷுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.